ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது ஒரு மல்டி கலரில் அழகாக ஒரு சிவன்கன் கூட ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதுக்கு வந்துட்டு லேடர் நாட் போட்டு தான் நான் இந்த கூடையை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த கூடை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு, கலர்ஸ் அட்ராக்ஷனாகவும் இருக்குது. இது வந்துட்டு கிளாஸ் வயரில் போட்டிருக்கிறேன். இதுக்கு வந்துட்டு ஒரு சிஸ்டர் வந்து ஒரு சேனலில் அந்த வீடியோவில் போட்டிருந்தாங்க. அந்த கைப்பிடி வச்சு பார்க்கலாம் அப்படின்னு நான் இந்த கூடை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அந்த கைப்பிடி பாருங்கள், கூடையோடு வச்சு நாம் கஷ்டப்பட்டு போட்டுட்ருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீட்டாக பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக நம்ம வந்துட்டு பூஜை கூடைகளுக்கு ஹேண்டில் போட்டு சொருவும் இல்லையா, அந்த மாதிரி மெத்தடில் நான் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு கைப்பிடி. அவங்க எப்படி சிஸ்டர் சொருகுன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி சொருகியிருக்கேன். ஆனால் நான் பாருங்கள், இந்த லென்த்து அதிகமாக எடுத்திருக்கேன், இந்த ஹைட்டு அதிகமாக எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹைட்டாக வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சிஸ்டர் வந்துட்டு இங்கே 5 நாட்டில் சொல்லியிருந்தாங்க. நான் பாருங்கள் நாட்ஸ் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். என்னோடய மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் இது வந்து அவங்க அந்த சிஸ்டர் சொல்லி கொடுத்த சேனலில் இருந்து தான் நான் பார்த்தேன். பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கொடிக்கு இது வைக்கலான்னு எனக்கு ஒரு ஆசை. சரி, நானும் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது வந்துட்டு 2 பக்கமும் இதே மாதிரி தான். நம்ம இதை வந்துட்டு அந்த சிஸ்டர் சொன்ன மாதிரி கூடக்குள்ளே வச்சு சொருகும் போதும் கூட நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் சொருகிறது எப்படின்ட்டு. அப்புறம் பாருங்கள், இப்போ வந்துட்டு அந்த ஒயரு எப்படி தனியாக நம்ம கையிலேயே வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி மாலைகள் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் 8.5 அடியில் 3 ஒயர் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 3 ஒயர் எடுத்துட்டு 8.5 அடியில் 3 ஒயர் எடுத்துக்கோங்க. 3ஐயும் ஈக்குவலாக மடிச்சுக்குங்க. ஈக்குவலாக மடிச்சுட்டு இந்த எண்டு இருக்குது பாருங்கள், அந்த 3 இப்போ 3 ஒயர் 1 2 இந்த மாதிரி 3 ஒயர் இருக்கு இல்லையா, 3 ஒயரையும் எடுத்து ஒரு ஒயர் எடுத்து இப்படி ஈக்குவலாக மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு பாருங்கள், இது ஒரு 1/2 அடி, இது வந்துட்டு சொருகு இருக்குது, 1/2 அடி விட்டுருங்க. விட்டுட்டு இந்த பக்கம் ஒரு நாட்டுமே இந்த பக்கம் ஒரு ஒயருமே இந்த பக்கம் ஒரு ஒயரும் இருக்கு இல்லையா, அந்த ஒயர் இப்படி எடுத்து இப்படி வந்து இந்த மாதிரி ரெண்டுமே மேலே வச்சுட்டு இந்த மாதிரி நாட் போட்டுக்குங்க. இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு ரஃப்பாக தான் காமிக்கிறேன். இப்போ நாட் போட்டிங்கன்னா பாருங்கள், இது வந்துட்டு இதோ இந்த மாதிரி ஒயர் இருக்கும், அளவு இந்த அளவு இவ்வளவு இருக்கும். அதுக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி 2 கார்னர் இருக்கும், சரியா? அதே மாதிரி நம்ம 3 நாட்டுக்கும் இந்த மாதிரி போட்டு வச்சிடறோம். அதாவது இவ்வளோ ஒயர் விட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி 3 ஒயரையும் போட்டு வச்சுட்டு அந்த 3 ஒயரையும் பாருங்கள், இந்த மாதிரி பூஜை கூடைக்கு நம்ம ஹேண்டிலுக்கு போடுவோம் இல்லையா, அது மாதிரி இந்த 3ஐயும் இப்படி வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வரும் பாருங்கள். நான் இது பாருங்கள், இது வெட்டி விட்டு நம்ம உள்ளே வந்து சொருகிறதுக்காக இந்த மாதிரி நான் விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள் போட்டது இந்த மாதிரி போட்டுவாங்க. 3 நாட்டு நம்ம ஜாயின் பண்ணி போட்டுறதுக்கப்புறம் கடைசியில் அந்த கார்னரையும் இந்த கார்னரையும் பிடிச்சி நம்ம போடுவோம் இல்லையா, அது மாதிரி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4வது நாட்டு நம்மளுக்கு வந்துடும் பாருங்கள். அது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு கூடையோடு போடும்போது. கூடையை திருப்பிக்கிட்டு கீழே குனிஞ்சிக்கிட்டு, இது அப்படி இல்லை, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போட்டுக்கலாம். நம்ம மடியிலே வச்சுட்டு நீட்டாக போட்டுக்கலாம். பாருங்கள், நான் கொஞ்சம் லென்த்தாக தானே போட்டிருக்கேன், அதனால் 4 பூ போடுறேன், சரியா? ஒன்று 2 3 4 பாருங்கள்.
1 2 3 4 நாட் போட்டிருக்கேன். 1 2 3 4 நாட் போடுங்க. ஒன்று ரெண்டு மூணு நாலு 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 இப்படி எல்லா பக்கம் 4 வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டிங்களா? இங்கே பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 லைனு. 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 1 2 3 4 5 நாட்டு. 5 நாட்டுக்கு நாம் வந்து எவ்வளோ போட்டிருக்கோம்? 1 2 3 4 போட்டிருக்கோம். 5 நாட் போட்டுக்கலாம். ம் 5 நாட் சுற்றியும் போட்டுக்கோங்க. சுற்றினா 3 பூ வரும். எனக்கு வந்துட்டு கொஞ்சம் லென்த்தாக வேணுங்கிறக்காக நான் 5 நாட் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 நாட் போட்டேன்னா போட்டதுக்கப்புறம் இங்கே பாருங்கள். ஒன்று 2 3 4 5 நாட் போட்டிருக்கா. 5 நாட் போடும்போது இந்த நாட்டை பிரித்து விட்டுட்டு நம்ம கார்னர் போடணும். அதே மாதிரி பாருங்கள், இப்படி கார்னர் திருப்பணும். 5 நாட் போட்டுட்டு நம்ம கார்னர் திருப்புறோம். பாருங்கள், இதோ 1 2 3 4 5 நாட் போட்டுட்டு தான் நம்ம கார்னர் திருப்புறோம். இந்த பக்கமும் இதே மாதிரி இந்த கார்னரை இப்படி திருப்பிக்கிங்க. 2 பக்கம் திருப்பிட்டோம். யானைக்கு தும்பிச்சங்காய் போடும்ல ஃப்ரெண்ட்ஸ், அதே மெத்தடில் தான் இந்த இது வரும். பாருங்கள், இதோ சென்டரில் ஒரு நாட்டு, அது இதையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், இது 2 ஃபேரலாக போகுதா, அதையும் ஒரு நாட் போடுங்க. பேரலாக போடுறதையும் அதையும் போட்டு நாட்டு இங்கே வந்து அருங்கோணம் நம்மளுக்கு வரும். பாருங்கள், 1 2 3 4 5 இங்கே ஒரு நாட் போட்டால் நம்மளுக்கு அருங்கோணம் வரும். அதையும் போட்டுக்குங்க. ஆறுகோணம், அருங்கோணம், ஆறுகோணம் வந்துடுச்சு. அதே மாதிரி பாருங்கள், இந்த பக்கம் போட்டோமா, இந்த பக்கம் திருப்பி விட்டு இந்த 2 நாட்டையும் மறக்கா நம்ம முக்கு திருப்பணும். முக்கு திருப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இங்கே ஒரு அருங்கோணம் வரும், கீழே ஒரு அருங்கோணம் வரும். இந்த கொக்கு மயிலெல்லாம் போட்டிருந்தாங்கன்னா அதோட ஃபேஸுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். கொக்கு போட்டவங்களுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த மயிலெல்லாம் நான் அதிகமாக போட்டேன். அதனால் எனக்கு இது ஈஸியாக வந்துடுச்சு. பாருங்கள், எவ்வளோ அருங்கோணம் கரெக்டாக வந்துடுச்சா. அதுக்கப்புறம் இப்படி சென்டரில் ஒரு நாட்டு, அருங்கோணத்துக்கு அப்புறம் மேலே ஒரு சென்டரில் ஒரு நாட் போட்டுக்கோங்க.
இதே மாதிரி ஒரு 6 நாட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் அழகாக வந்துருச்சா? இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதே கார்னருக்கு அந்த பக்கம் பாருங்கள். எனக்கு இது ஈஸியாக இருந்துச்சு, அதனால் இந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணிட்டேன். சரி அதையும் உங்களுக்கு சொல்லித்தரலாம் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நாட்டை நல்லா டைட்டாக போட்டுக்குங்க. சேரீயும் அதே கலர் கட்டியிருக்கேன், ஒயரும் அதே கலர் எடுத்துருக்கிறதுனால எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதோ இந்த இடத்துல நாம் வந்துட்டு கார்னர் திருப்பி இருக்குமா, இங்கேருந்து கார்னர் திருப்பி இருக்கீங்களா, அதில் இருந்துட்டு 1 2 3 4 5 6 7 8 நாட் போட்டு கார்னர் திருப்பி நாம் போடணும். கீழே பாருங்கள், கீழே இங்கேருந்து 1 2 கார்னர் திருப்பினதுலேருந்து 1 2 3 4 5 5 6 நாட் போட்டிருக்கேன். 6 நாட் போட்டு நான் கார்னர் திருப்பியிருக்கேன். பாருங்கள் 2 கைப்பிடி நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் போடணும், அதுக்குள்ளே எனக்கு டைம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கடைக்கு. நான் போயிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த பாகம் கூட நான் அப்புறம் போடுறேன், சரிங்களா? அப்புறம் வந்துட்டு ஒயர் போடையில் எப்படி ஒன்று சொல்லி கொடுத்தா போதும்னு நினைக்கிறேன். பாருங்கள் தறி போட்டாங்க, தறி சத்தம் கேட்கும், அதுதான். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் போட்டு நம்ம கார்னர் திருப்பி நம்ம கீழே கொண்டாந்து நம்ம கூடையோடு சொருக போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோ இது வந்துட்டு நம்ம இப்படியே நாட்டில் இருக்கிறதுனால நம்ம அப்படியே திருப்பிக்கிறோம். கூடையோட எடுத்து எடுத்து வச்சு போட வேண்டியது இருக்குது, அதனால தான். ஃப்ரெண்ட்ஸ் நான் 2 கைப்பிடியும் போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அட்டாச் பண்ணுறது எப்படின்னு கூட நான் சொல்லித்தரேன். பாருங்கள் இப்போ எனக்கு டைம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ்.